எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா VFD. ஸோ VFDயோட ஒர்க்கிங் பிரின்சிபல், ஸோ அதோட கண்ட்ரோல் டயக்ராம், ஸோ VFDயோட ரியல் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் நம்ம உண்மையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஸ்டார்டர் இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்டார்டிங் கரண்ட் இதில் பற்றிலாம் பார்த்தோம். ஸோ இப்போ ஏன் VFD யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இண்டக்ஷன் மோட்டர் அப்படி எடுத்துட்டோம்னா ஸ்டார்டிங் டைமில் வந்து கரண்ட் வந்து ரொம்ப ஹையாகவே இருக்கும். ஸோ இந்த கரண்ட் ஹை வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதோட ஸ்டார்டிங் ஸ்பீட்லேருந்து அதோட ரெட்டட் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த கரண்ட் வந்து ரொம்பவே அதிகமாகிடுது. ஸோ இந்த கரண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தான் அந்த மோட்டரோட வைண்டிங்ஸ் நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு லாஸ்ட்டாக ஸ்டார் டெல்ட்டாவோட பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டார் டெல்ட்டாவை கன்வர்ஷன் பண்ணும்போது கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நினச்சோம். ஸோ இங்கே வந்து நம்ம வேறு மெத்தடில் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பீட். ஸோ இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா N = 120 F/P அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னங்கிறது சிங்கர்னஸ் ஸ்பீடு இல்லை ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி, பிங்கிறது இப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ஸ்டேட்டர். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ஸ்டேட்டர் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அது சேஞ்ச் பண்ணுற மெத்தடும் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து நம்பர் ஆஃப் போல் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. 120ங்கிறது ஃப்ரீக்வன்சி, 120ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அதே மாதிரி எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபைனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதன் மூலிமா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பீடை வேரியேஷன் வேணுனாலும் ஸ்பீட் வேரியேஷன் பண்ணிக்க முடியும் நம்மளால் VFD யூஸ் பண்ணி. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கான்செப்ட், அதாவது இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம VFD யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது வந்து ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் டைமில் அதுக்கப்புறம் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து VFD யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ VFD அப்படின்னா என்ன? ஸோ வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் அப்படிங்கிறது தான் வந்து VFD அப்படிங்கிறது ஒரு சுருக்கமான ஒரு பேர். ஸோ VFDயில் என்ன இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா AC to DC கன்வர்ஷன் இருக்கும், DC to AC கன்வர்ஷன் இருக்கும், நடுப்புற வந்து ஃபில்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் மூலியமாக தான் நம்மளால் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ண முடியும், டைரெக்டாக ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த கன்வர்ஷன் பண்ணிவிட்டு இந்த கன்வர்ஷன்லேருந்து திரும்ப அடுத்த கன்வர்ஷன் எடுக்கும்போது நம்ம ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணி ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறோம், ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ஒரு VFDயோட ஸ்மால் கான்செப்ட். ஸோ VFD எப்படி இருக்கும் இன்சைடில் அப்படி கேட்டிங்க அப்படின்னா அதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ VFDயில் பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்பீடை வேரியேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தைரிஸ்டர்ஸ், ஸோ எந்த விதமான தைரிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதோட ஆன் ஆஃப் டைமை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ VFDயோட இன்சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு AC to DC கன்வர்ஷன் சொன்னால, ஸோ அப்போ AC to DCயை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெக்டிஃபையர் வேணும். ஸோ அது எந்த விதமான தைரிஸ்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், டயோடு யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் SCR யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தைரிஸ்டர் யூஸ் பண்ணி, அதாவது தைரிஸ்டர் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணலாம். ஸோ டயோடு கூட சில இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெக்டிஃபையர் மூலயமா 3 phase AC சப்ளை நம்ம தரும்போது AC to DCயாக கன்வெர்ட் ஆகுதுங்க. ஸோ DCயாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய AC காம்பனன்ட்ஸாக ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃபில்டர்டு DCயாக வந்து தரக்கூடியது இங்கே நடுப்புற ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டர் ஒன்றும் கிடையாது, ஃபில்டர் பண்ணுறது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பியூர் DCயை வந்து இந்த இன்வெர்ட்டர் கொடுப்பாங்க. அதான் இன்வெர்ட்டர்னால் DCயை டு AC கன்வர்ஷன். ஸோ DC to AC கன்வர்ஷனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IGBT இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா MOSFET, FED, ஸோ இந்த மாதிரியான டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கேட் டெர்மினல் இருக்கும். ஸோ இந்த கேட் டெர்மினலுக்கு நம்ம எப்போ வந்து அந்த பல்ஸ், அதாவது வந்து பல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிக்னல் தரமோ அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து ஆன் ஆஃப் ஆகும். ஸோ சப்போஸ் நம்ம VFDயில் எந்த கண்ட்ரோலும் பண்ண தேவையில்ல, இது வந்து நம்ம பைபாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து அது ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் இந்த பல்ஸ் வந்து கொடுக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் 80% ஸ்பீட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடு இது வந்து ஃபுல் பல்ஸ் கொடுக்கப்படும். ஸோ அதான் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் நமக்கு ஸ்பீடு கண்ட்ரோலாக வந்து ஸ்பீடு வேரியேஷன் தேவையில்லை ஸ்டார்டிங்க்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பைபாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேவ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, இப்போ அதோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, குறைஞ்சிட்டே வரும். ஃப்ரீக்வன்சி நீங்கள் அதிகப்படுத்த அதோட ஹைட் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஆனால் ஃப்ரீக்வன்சியோட லெவல் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ 0 to 50 Hz வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மோட்டர் வந்து
ஸ்பீடு ரன் ஆகும் ஸ்டார்டிங்லேருந்து அதோட ரேட்டட் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சியோட ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான் மாறும், அதோட லென்த்தோ சைஸோ மாறாது, ஆம்ப்ளிடியூட் மட்டும் மாறும். ஆனால் அதோட சைக்கிள் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஜிபிடி. ஸோ ஐஜிபிடி மாஸ்பெட், சில இடங்களில் ஃபெட் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். ஸோ இப்போ வந்து அட்வான்ஸில் ஐஜிபிடி, மாஸ்பெட், ஃபெட், பிஜேடி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம டிசி டு ஏசி கன்வர்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த கன்வர்ஷன் பண்ணுறது மூலியமாக தான் நம்மளால் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணி மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த பிஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா 0 to 400 ஹெர்ட்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹெர்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து டிசியோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில். ஸோ இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு விஎஃப்டியோட மேனுவல் இது கேட்டலாகு. ஸோ இது மூலிமா இந்த விஎஃப்டி தான் நம்ம ஃபுல்லாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஎஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 டெர்மினல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மோட்டர் கொடுக்குற டெர்மினல், இன்னொரு டெர்மினல் வந்து நம்ம இன்புட் கொடுக்குற சப்ளை டெர்மினல். ஸோ மோட்டர் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா எம்பிசிபி போட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த விஎஃப்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து மோட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம கான்ட்ராக்டர் யூஸ் பண்ணி கூட இதுக்கு வந்து சப்ளை கொடுக்கலாம் விஎஃப்டிக்கு, அதுக்கப்புறமா மோட்டருக்கு டைரெக்டாக சப்ளை கொடுக்கலாம். ஸோ இதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பவர் டெர்மினல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் டெர்மினல். ஸோ இதில் என்னென்ன கண்ட்ரோல் இருக்குது, நம்ம ஒரு விஎஃப்டியில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி, கண்ட்ரோல் சர்க்யூட் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். கண்ட்ரோல் வந்து காமன் தான். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்டியோட வேரியேஷன், அதாவது ஸ்பீடு வேரியேஷனுக்காக கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ பிபி அண்ட் விஐஏ அண்ட் சிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிபிங்கிறது இன்டர்னல் சப்ளை ஃப்ரம் இன்புட் அண்ட் அன்லாக் லாஜிக் இன்புட் விஐஏ காமன் சிசி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்னல் சப்ளை எடுத்து தான் நம்ம வந்து அந்த விஐஏ அப்படிங்கிற இன்புட் கொடுக்கும்போது பிஎஃப்டி வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. ஸோ அந்த சப்ளை நம்ம பல்ஸ் வித் மாடுலேஷன் மூலயமா வேரியேஷன் பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லைனா ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி அங்கே வந்து 0 to 10 வோல்டேஜ் வந்து வேரியேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த எவ்வளோ வோல்டேஜ் போகுதோ ஸோ அந்த வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட ஸ்பீடு, அதாவது அவுட்புட்டான மோட்டரோட ஸ்பீடு இருக்கும். ஸோ இங்கே வந்து மோட்டர் வந்து ஃபார்வர்டு ரன் ஆகுமா ரிவர்ஸில் ரன் ஆகுமா அப்படிங்கிற ஸ்விட்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம 24 வோல்டேஜ் சப்ளை எடுத்து அதை மோட்டர் அந்த விஎஃப்டியோட டெர்மினல் கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து ஆன் ஆஃப் ஆகுது. ஸோ ஃபார்வர்டுனா எஃபோட கனெக்ட் பண்ணும், ரிவர்ஸ்னா ஆரோட கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து 2 wire மெத்தட். ஸோ 3 wire மெத்தட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே கீழேயே. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நிறைய கண்ட்ரோல்ஸ் நமக்கு தேவைப்படுறதுனால இந்த இடத்துல R1 அப்படிங்கிற ஒரு ரிலேயோட என்ஓ கண்டக்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கண்ட்ரோல் டயக்ராம் போடுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 wire 3 wire சிஸ்டம் பார்த்தாச்சு. ஸோ விஎஃப்டியோட அவுட் சைடு, அதாவது வந்து அவுட் சைடு பட்டன்ஸ் என்னென்ன இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லோக்கல் அண்ட் ரிமோட் சொல்லிருக்கும். லோக்கல் அண்ட் ரிமோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல்னால் இந்த பட்டன்லேயே இருக்கக்கூடிய ரன் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறது. ரிமோட்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக அந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணுறது. நம்ம பார்த்தது ஸ்விட்ச் அப் அண்ட் டவுன் பேராமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிறது, மோட்ஸ் இருக்குது. இதான் வந்து விஎஃப்டியில் அவுட் சைடில் இருக்கக்கூடியது. இந்த விஎஃப்டி டைரெக்டாக நம்ம அடுத்து பார்க்கலாம், அது வந்து ரியாலிட்டிக்கலாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்த அந்த கேட்டலாக் இந்த விஎஃப்டி தான். ஸோ இதில் அப் அண்ட் டவுன்ஸ் வேல்யூஸ், அப் அண்ட் டவுன், லோக்கல் ரிமோட், அதாவது வந்து லோக்கலில் ரன் பண்ணார், ரிமோட்டில் ரன் பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ மோட்ஸ் இருக்குது, என்டர் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக வெளிலக்கூடிய பட்டன் டிஸ்பிளே இந்த மாதிரி தான் இருக்குது விஎஃப்டியில், இந்த விஎஃப்டியில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டான வேல்யூஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அப்லோட் ஆகிடும், நீங்கள் எந்த மோட்டர் கனெக்ட் பண்ணிங்களோ அந்த மோட்ரு. ஸோ இந்த ஸ்னைடர் விஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த கிலோவாட் நீங்கள் வந்து விஎஃப்டி வச்சிருக்கீங்களோ அதே கிலோவாட்டில் மோட்டர் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து பவர் டெர்மினல்ஸ் பார்ப்போம். ஸோ பவர் டெர்மினல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 3 வந்து இன்புட், அதாவது வந்து நம்ம சப்ளை RYB அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய 3 phase சப்ளை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு போகக்கூடிய சப்ளை, கூடவே அர்த்தம் போகுது. ஸோ இதுதான் பவர் சப்ளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே கண்ட்ரோல். ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான், மோட்டர் வந்து ஃபார்வர்ட் ரன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் P24 எடுத்து மோட்டருக்கு ஃபார்வர்டில் கொடுத்துருக்கோம். இந்த CC அண்ட் BFF அப்படிங்கிறது வந்து மோட்டர் வந்து என்ன ஸ்டேட்டஸில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக் சிக்னல். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா FLA FLB அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கரண்ட். அது வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரிப் ஆயிடுச்சுன்னா இந்த எண்ணம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடியது உங்களோட ஸ்பீடு கண்ட்ரோல், ஆல்ரெடி பார்த்தது தான் PPVIA ஃபீல்டு ஸ்பீடு கண்ட்ரோல். ஸோ இது எல்லா கனெக்ஷனுங்க பண்ணியிருக்கு இந்த விஎஃப்டியில். ஸோ இதுக்கப்புறமா நம்ம கண்ட்ரோல் டயக்ராம் பார்ப்போம், பவர் டயக்ராம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம
டோட்டலான எப்படி விஎஃப்டி கண்ட்ரோல் ஆகுதுங்கிற முழுமையான கண்ட்ரோல் டயக்ராமே பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஎஃப்டிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸ்னைடர் விஎஃப்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அதோட கிலோவாட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 7.5 கிலோவாட்டுக்கு நீங்கள் விஎஃப்டியை வாங்கிட்டு 5.5 கிலோவாட் மோட்டர் ரன் பண்ணிட்டு இல்லை 3.5 ரன் பண்ணிட்டு மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணிடுவீங்க அப்படி இருக்காது, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி காமனாக விஎஃப்டி டெர்மினல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு விஎஃப்டி எடுத்துக்கலாம். விஎஃப்டிஸ் நீங்கள் என்ன ஒரு பிராண்டட் எடுத்துட்டாலும் சரி, ஏபிபி இருக்கட்டும், ஸ்னைடர் ஆகட்டும், இல்லை எதை எடுத்துட்டாலும் சரி, இந்த டெர்மினல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ இது வந்து காமன் விஎஃப்டின்னு எடுத்துட்டா இன்புட் சப்ளை, அதாவது 3 phase சப்ளை ஏசி. ஸோ அதுக்கப்புறமா அவுட்புட் டு மோட்டார். ஸோ இது வந்து பவர் டெர்மினல்ஸ், இது ரெண்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப். ஸோ எந்த ரெண்டு லிங்க்கை க்ளோஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும், டெர்மினல்ஸை க்ளோஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுங்கிறத கொடுத்துருப்பாங்க. 2 டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன்னா அதான் இன்புட் எடுத்து அதிலேயே ஸ்டார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ ஸ்பீடு கண்ட்ரோல் வந்து சில இடங்களில் நம்ம கொடுக்கக்கூடிய டிசி வோல்டேஜ் வச்சு ஒர்க் ஆகும். சில இடங்களில் வந்து அவங்களே இன்டர்னலாக கொடுத்துருப்பாங்க, அந்த இன்டர்னல் வோல்டேஜ் எடுத்து பார்ப்போம். ஸோ ஸ்னைடர் பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து கொடுத்துருக்காரு P24 வோல்டேஜ் அப்படிங்கிற வோல்டேஜ் எடுத்து தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒன்று ஃபார்வர்ட் ரிவர்ஸ். ஸோ ஃபார்வர்டில் ஒர்க் ஆகணுமா ரிவர்ஸில் ஒர்க் ஆகணுமா அப்படிங்கக்கூடிய டிசைட் பண்ணக்கூடிய டெர்மினல்ஸ் இருக்குவாங்க. ஸோ இந்த எல்லா டெர்மினல் வந்து காமனாக இருக்கக்கூடிய எந்த விஎஃப்டி எடுத்துட்டாலும் அந்த எல்லா டெர்மினலும் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கண்ட்ரோல் ஆகட்டும் பவர் ஆகட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு விஎஃப்டி பவர் கனெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டர் டிசைன் பண்ணால் பவர் கனெக்ஷன் என்னென்ன கொடுப்போமோ அதெல்லாம் கண்டிப்பாக விஎஃப்டி கொடுத்தாலும் கொடுக்க வேண்டியது இருக்கும். விஎஃப்டியில் தானாகவே சில ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் ஃபெயிலியர் ப்ரொடக்ஷன் இருக்குது, லோ வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஐசோலேட்டர் யூஸ் பண்ணி சப்ளை ஆன் ஆஃப் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இஎல்சிபி எர்த் லீக்கேஜ் ப்ரொடக்ஷனுக்காக, அதுக்கப்புறம் எம்சிபி ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபைனலாக நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு காண்டக்டர். ஸோ இந்த காண்டக்டர் யூஸ் பண்ணுறது என்னன்னு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பர்பஸ்க்காக காண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். இங்கே இடங்களில் எம்பிசிபி கொடுத்துருப்பாங்க. ஸோ விஎஃப்டிக்கு அப்புறம் காண்டக்டர், காண்டக்டருக்கு அப்புறம் மோட்டார். ஸோ இதான் வந்து ஒரு நார்மலான பவர் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஎஃப்டியோடது 3 phase சப்ளை இன்புட்டாக கொடுத்துட்டு அதுலேருந்து 1 by 1 சப்ளை அடுத்தடுத்து போயிட்டு லாஸ்ட்டாக மோட்டரை போய் ரீச் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்ணாதான் வந்து விஎஃப்டியில் யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஎஃப்டி எப்படி ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது அப்படிங்கிற 102 டெர்மினல் பார்த்தோம். நம்ம இந்த டெர்மினலில் R1 அப்படிங்கிற ரிலே கொடுத்து நம்ம ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம் ஏன்னு சொல்லிட்டு அதையும் இந்த கண்ட்ரோலில் பார்ப்போம். விஎஃப்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆன் செய்யக்கூடிய 2 டெர்மினல்ஸ் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே விஎஃப்டியிலேருந்து 24 வோல்டேஜ் சப்ளை வரும். ஸோ அந்த சப்ளை எடுத்து அந்த விஎஃப்டியில் இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் ரன் பண்ணக்கூடிய பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும், எந்த சப்ளையும் தேவையில்லை எக்ஸ்டர்னலாக. ஆனால் மோட்டருக்கு இன்புட் 3 phase சப்ளை தர வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த டெர்மினல் நம்ம டேரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு ஆளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், வேலைக்கு நமக்காக வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அவர் தான் வந்து R1 அப்படிங்கிற ரிலேயோட என்ஓ கான்டாக்ட். ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஆன் ஆகிடும், ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சின்ன கண்ட்ரோல் மேக் பண்ண போகிறோம் விஎஃப்டியோட. கண்ட்ரோல் ஏன் மேக் பண்ணு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து இண்டிகேஷன் வேணும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணணும், இல்லை மேனுவல் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணணும். சரி இதெல்லாம் நம்ம பண்ண வேணும்னா ஒரு கண்ட்ரோல் மேக் பண்ணி தான் பண்ண முடியும் விஎஃப்டியை பொறுத்த வரைக்கும். விஎஃப்டியாக இருக்கட்டும் எந்த ஒரு ஸ்டார்டராக இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறோம், அவர் தான் R1 அப்படிங்கிற ரிலேயோட என்ஓ கான்டாக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ணும்போது தான் வந்து விஎஃப்டி ஆன் ஆகும். இப்போ R1 அப்படிங்கிற அப்ளை பண்ணியாச்சு. ஸோ R1க்கு நியூட்ரல் டைரெக்டாக கொடுத்தாச்சு. ஸோ இந்த R1 ரிலே மூலயமா தான் நம்ம விஎஃப்டியை ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த R1 ரிலே ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா விஎஃப்டி ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது விஎஃப்டி வந்து ஆன் பண்ணுறதுக்கான கமாண்ட் கொடுத்தாச்சு. அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த R1ஓட ரிலே அங்கே என்ஓ கான்டாக்ட் கொடுத்தாச்சு.
இந்த R1க்கு நம்ம ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன், அதே மாதிரி ஃபியூஸ் ப்ரொடக்ஷன், ஃபயர் இன்டர்ஃபேஸ் ப்ரொடக்ஷன், ஸோ எல்லாமே தருவோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஃபஸ்ட்டாக இருக்கிறது, செகண்ட் வந்து ஸ்டாப் புஷ் பட்டன், ஃபயர் இன்டர்ஃபேஸ். சப்போஸ் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸ் மூலிமா இந்த மோட்டரை ரன் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிடலாம். இது வந்து ஃபியூஸ் ஃபார் கண்ட்ரோல். என்ன நீங்கள் VFD 20 வோல்டேஜ் அக்கௌண்ட் 230 வோல்டேஜ் கொடுங்க கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிலே, காண்டக்டர், இண்டிகேஷன் லேம்ப் எல்லாமே 230 வோல்டேஜ். பட் நம்ம இன்டர்னலாக இருக்கக்கூடிய VFDயோட சப்ளை எதையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே இந்த ரிலேயோட NO கனெக்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு இந்த ரிலே ஆன் ஆயிடுச்சுன்னா கண்டினியூஸாக அந்த பேரலல் கனெக்ட் மூலயமா ரன்லேயே இருக்கும், எப்போ நம்ம ஆஃப் பண்ணுறோமோ அது வரைக்கும். ஸோ சிம்பிள். இந்த ரிலே ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா VFD உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த காண்டாக்ட், ஸோ அந்த காண்டாக்டர் ஆன் ஆனால் தான் உங்களுக்கு மோட்டருக்கு டைரெக்டாக சப்ளை போய் சேரும். இந்த காண்டாக்டர் எப்போ ஆன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த R1 அப்படிங்கிற ரிலே ஆன் ஆயிடுச்சுன்னா ஆன் ஆயிரும். ஸோ ஏன்னா இது R1 ரிலேயோட NO காண்டாக்டர் தான் இந்த காண்டாக்டருக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் இந்த இதில் நான் சும்மா சொல்லிட்டுருன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 2 டெர்மினல் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் VFD ஆன் ஆகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபார்வேர்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம Fோடய, ரிவர்ஸ் ஆகணும்னா R-ஓடையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோதான். VFD இது க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இண்டிகேஷன்லாம் சொல்லுங்களேன் எங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதில் 2 ஆப்ரேஷன் பண்ணணும், ஆட்டோவிலையும் ஆப்ரேட் பண்ணணும், ஹேண்ட்லேயும் ஆப்ரேட் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு செலக்டர் ஸ்விட்ச் கொடுத்துடலாம் நீங்கள், 3 பொசிஷன் செலக்டர் ஸ்விட்ச். ஸோ ஆட்டோவுக்கு ஆட்டோ செட் பண்ணுற மாதிரி, மேனுவலுக்கு மேனுவல் செட் பண்ணுற மாதிரி. ஸோ ஆட்டோவுக்கு வந்து டைரெக்டாக அந்த ரிலே ஆன் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறோம். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்னால் நீங்கள் அங்கே உங்களோட BMSல என்ன இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 டைமில் எப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து VFD ஆன் ஆகிடும். ஸோ ரன் இண்டிகேஷனுக்கு இண்டிகேஷன்லாம் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ க்ரீன் இண்டிகேஷன் இருக்கலாம். ஸோ ட்ரிப் இண்டிகேஷனுக்கு இண்டிகேஷன்லாம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ட்ரிப் இண்டிகேஷனுக்கு ஒரு டெர்மினல் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஃபால்ட் இண்டிகேஷன். FLA, FLY அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ட் இண்டிகேஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபால்ட் இண்டிகேஷன் எடுத்து நம்ம கொடுத்துக்க முடியும். அதோட NO கான்டாக்ட் எடுத்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபால்ட் இண்டிகேஷன் தெரிஞ்சிடும். ஸோ இதாங்க VFDயோட ஒரு நார்மலான கண்ட்ரோல். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.